യജുർവേദികളെല്ലാം ഉപാകർമ്മം പണ്ണണം. ഉപാകർമ്മ പണ്ണறதுக்கு முன்னால காமமன்யு ஜபங்கிறதாக உண்டு. புதுசாக பூணல் போட்ட குழந்தைகள் தலையாவணியாவட்டம் சொல்லுவா. அந்த குழந்தைகளுக்கு இந்த காமமன்யு ஜபம் கிடையாது. மிச்சம் இருக்கிற யஜுர்வேதிகள் எல்லாருமே இந்த காமமன்யு ஜபம் அதுவா காமோகார்ஷிய ஜபம் பண்ணணும். அதுக்குண்டான சங்கல்பம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் 2 புல்லில் கட்டுன்னு ஒரு பவித்திரம் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கட்டப்புல்லும் எடுத்து வச்சுக்கணும். பிரம்மச்சாரிகளெல்லாம் கார்த்தால எழுந்திருந்து குளித்து சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணணும். அது முடிஞ்சு க்ஷவரம் பண்ணிக்கிண்டு பூணோலை மாற்றணும். பூணோலை மாற்றினதுக்கு அப்புறமா வேணும் இந்த காமோகார்ஷிய ஜபம் பண்ணி உபாகர்மா பண்ண வேண்டியது. கல்யாணம் ஆனவாளெல்லாம் கார்த்தால எழுந்திருந்து குளித்து ஔபாசனம் பண்ணப்பட்டவாளாக்குன்னா ஔபாசனம் பண்ணினதுக்கு அப்புறமா காமமன்யு ஜபம் சங்கல்பத்தை பண்ணினதுக்கு அப்புறமா உபாகர்மம் பண்ணணும். காமமன்யு ஜபத்துக்கு உண்டான சங்கல்பம் முதல்ல ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, கேசவ நாராயண மாதவ கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரம வாமன, ஸ்ரீதர ரிஷிகேஷ, பத்மநாப தாமோதர சங்கல்பம் பண்ணிக்கணும். பவித்திரத்தை வலது கை மோதிர விரலில் போட்டுக்கிறது. 4 தர்பையை உட்கார்ந்து இருக்கிற இடத்துல போட்டுக்கிறது. தர்பேஷ்வாசீன ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்கிறது. 4 தர்பையை கையில் பவித்திரத்தோடு மடக்கி வச்சுக்கிறது. சங்கல்பம் பண்ணிக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கணும். ஓம் பூஹ, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवः सुवरो. இப்படி வலது தொடை மேலே வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव श्रीलक्ष्मीपतेः अंघ्रियुगं स्मरामि. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य आभ्यंतर शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहते न संशयः.
श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्। श्री गोविंद 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 आद्यश्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादे षष्ठे संवत्सराणां मध्ये क्रोधि नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु श्रावणमासे शुक्लपक्षे अद्य पौर्णमास्यां शुभतिथौ वासरः इंदुवासर युक्तायां श्रवण नक्षत्र युक्तायां காலையில் 9 மணிக்கு மேலே நட்சத்திரம் மாறுறது. 9 மணிக்கு மேலே பண்ணும்போது இந்த நட்சத்திரத்தை சொல்லிங்கோ. ஸ்ரவிஷ்டா நட்சத்திர யுக்தாயாம் शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां पौर्णमास्यां शुभतिथौ ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं तैष्यां पौर्णमास्यां अध्याय उत्सर्जन अकर्ण प्रायश्चित्तार्थं संवत्सर प्रायश्चित्तार्थं संवत्सर प्रायश्चित्तार्थं च अष्टोत्तर सहस्र संख्यया काममन्यो महामंत्र जपं करिष्ये अष्टोत्तर सहस्र संख्यया काममन्यो महामंत्र जपं करिष्ये. உங்க கையில மடக்கி வச்சிருக்க 4 தர்பையை
வடக்கு பக்கம் நார்த் சைடில் போட்டு விடுறது, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுறது, ஜலத்தை தொட்டு கையை அலம்பிக்கிறது. 10 பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसः அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரம். இது 10 வாட்டி ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த சொல்லுற மந்திரத்தை 1008 வாட்டி சொல்லணும். காமோ காரிஷேத மன்யுரகாரிஷேத நமோ நமஹ. காமோ காரிஷேத் மன்யுரகாரிஷேத் நமோ நமஹ. அப்படி இந்த மந்திரத்தை 1008 தடவை ஜபிச்சதுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணினதுக்கு அப்புறமா உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதோட நாட்டு கட்டை அவுத்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுறது. திருப்பியும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கணும். அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. இந்த காமமன்யு ஜபம் முடித்ததுக்கப்புறமா உபாகர்மம் பண்ணணும். மகாசங்கல்பம் பண்ணி மாத்தியானிகம் பண்ணி மகாசங்கல்பத்தை பண்ணி பாக்கி ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஹோமத்துக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வேதாரம்பங்கள்லாம் பண்ணி பெரியவாளுடைய ரிஷீஸ்வராளோடெல்லாம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக ஸ்வீகரிச்சுக்கலாம்.